ஹாய். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஜயாத் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் போகிறோம். அங்கே போயிட்டு என்னெல்லாம் மித்து நடக்கும்? கிட்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டி. அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குது, எப்படியெல்லாம் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ பார்க்கிங் தாங்க போயிட்டுருக்கோம். பார்க்கிங் போட்டுட்டு உள்ளே போக வேண்டியதான். வாங்க போகலாம். என்ட்ரன்ஸில் இந்த போர்டு வச்சுருக்காங்களே, எந்தெந்த சைட் போகுதுன்னா என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தா ஸ்டுடியோவுக்கு போகிறவங்க அவங்களுக்கு தனி பார்க்கிங், பிளேயர்ஸ் வருவாங்கள்ல அவங்களுக்கு தனி பார்க்கிங், விசிட்டர்ஸ்க்கு தனியாக பார்க்கிங். ஸோ இதெல்லாம் வந்து விசிட்டர் பார்க்கிங். விசிட்டர் பார்க்கிங்கில் நம்ம காரை போட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டேடியத்துக்குள்ளே போகணும். பார்க்கிங் போட்டாச்சுங்க. போட்டுகிட்டே போயிட்டுருக்கோம். செம்ம கூலிங் உதவியில், அதனால் மித்திரம் நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிட்டன் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே செக்யூரிட்டி வந்து 4:15க்கு தான் கேட் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னதுனால நாங்கள் வெளியிலே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மண்ணை பார்த்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. மித்ரனுக்கு மண்ணுன்னா ரொம்ப இஷ்டம். ஆனால் டஸ்ட்டு வந்து அவனுக்கு ஒத்துக்காது. சொன்னால் சார் கேட்கவே மாட்டார். அதனால தான் இருமுறாரு. இந்த லைட்ஸ்லாம் என்ன தான் எவ்வளோ தரலாம்? இதுதான் ஃப்ளட் லைட்டு. ஃப்ளட் லைட் பார்த்தோன்னா அது வந்து பல்போட குவாலிட்டி தகுந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் மாறும். இது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்டுங்கிறதுனால இதோட ஃப்ளட் லைட்லாம் பார்த்தோன்னா ஒரு பல்ப் வந்து 1 lakh, 2 lakh, 3 lakh அந்த மாதிரி இருக்கும். இதுவே நார்மல் நேஷ்னல் ஸ்டேடியம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேபி இது காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், 30,000, 40,000. கேட் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. போயிட்டோம். எமிரேட் சிட்டி கேட்கல, டிக்கெட் மட்டும் ஸ்கேன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸில் இறங்கி டனல் மாதிரி உள்ளே போகுது, அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டேடியத்துக்கு சீட்டிங் ஏரியா போகிறதுக்கு என்ட்ரன்ஸ். ஏபிசின்னு தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்களா? ஜோன் வைஸ் பிரிச்சுருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ நிறைய எக்ஸிட் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சி டைமில் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா ஆளுங்க எல்லாம் போயிட்டு இடிச்சிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அதனால் நிறைய என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபுல் வியூ ஆஃப் த ஸ்டேடியம். பட் இன்னும் கிரிக்கெட்லாம் ஸ்டார்ட் ஆகலை. 6:30க்கு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பிளேயர்ஸ் எல்லாம் வரல. பட் இந்த ஃபன் கேம் மட்டும் கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்மஸ் ஃபன் கேம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ போனதும் 4:30க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ மணி 4:15. நாங்கள் போயிட்டு அங்கேயும் செக்யூரிட்டின்னாங்க. அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள், அண்ட் டைம் 4:30க்கு கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் வந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. மித்தன் ஒரே என்ஜாய்மெண்ட். பீன் பேக்கில் போய் உட்காந்தேன். ஜாலியாக இருந்ததா? மித்திரன் அங்கெல்லாம் போயிட்டு விளையாடலாமாம்மா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கான நிறையா ஃபன் கேம்ஸ்லாம் நிறையா இருந்ததுங்க. வாட் இஸ் திஸ் மித்து? பல்ப். ராக்கெட். ராக்கெட் இல்லை, ராக்கெட் இல்லைடா, ஜெட்டா. ஃப்ளைட் மட்டும்தான், ராக்கெட் கிடையாது. அங்கே பாரு ஸ்னோமேன், கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்னோமேன், கிறிஸ்மஸ் ட்ரீ, ஃபால்கான் இருக்கா. இவங்களை வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா கிரிக்கெட் பிளேயர்னு நினச்சிட்டோம். கிரிஞ்ச் வந்துட்டாரு. டியர் அவங்களும் வந்தாச்சு, என்ட்ரி கொடுத்தாச்சு. ஃபால்கான் ஓடி போய் ஹக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு வரவங்கலாம் மித்ரன் சொல்லுவான், இதுக்குள்ள நிஜமாவே ரியலா இல்லை உள்ளே இருக்காங்களா யாரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான்.
கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதாடி மித்து. ம் இது வந்து ஒரு பேன் கேக் மாதிரி தான், அதை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அவங்க. மேபி ரியலாக இருக்கலாம். ரியல்லாம் கிடையாது. இங்கே பாரு, இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, அது வழியாக ஏர் போயிட்டே இருக்கு. இது அவங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபன் கேம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேரண்ட்ஸ்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் வெளியிலே நின்று பார்த்துட்டு இருந்தோம். இது என்ன கேம் டி மித்து? இது வந்து பெட்ஷீட் போட்டுருவாங்க, நம்ம உள்ளே போகணும். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு கேம் இருக்கு இதுலே. கிரிஞ்சு வந்து கேச்சராக இருப்பான். அதுக்கப்புறம் யாராச்சும் ஓடினா அவன் அந்த ஆளை கேட்ச் பண்ணிட்டா ஓகே, அவன் கேட்டாயி கிரிஞ்சை பிடிக்கணும். ஸோ நம்ம ஊர் கொக்கோ போட்டி மாதிரி சுற்றி சுற்றி பிடிக்கிற மாதிரி, அவ்வளோதான். இல்லை அந்த போட்டி கிடையாது, அது மாதிரி தான், அதே மாதிரி தான் இதுவும். பாருங்க, வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கிறாங்க கிட்ஸு. செம்ம என்ஜாய்மெண்ட் இன்னைக்கு. என்ன மித்து? மித்ரன் டெய்லி கேட்டுட்ருக்கான், இன்னைக்கு போகலாமா, நாளைக்கும் வரலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. இனி சாட்டர்டே தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் சாட்டர்டே கிறிஸ்மஸ் தாத்தா என்ட்ரி கொடுத்துட்டாங்க. வெப்சைட் இருக்கும், சாண்டா கிளாஸ். என்னைக்கெல்லாம் மேட்ச் நடக்குது அன்னைக்கு மேட்ச்சுக்கு கிரிஞ்சு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா பிடிக்க வராங்க. நம்ம வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணால் நமக்கு பாஸ் கொடுப்பாங்க. அது ஃப்ரீ தான், பைசா கிடையாது. இல்லை. நெக்ஸ்ட் வந்து கிரிக்கெட் மேட்ச், கிட்ஸுக்காக கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மித்ரன் தான் பேட்டிங். ஓகே, எத்தனை பால் மித்து அடிச்சிங்க? ஒரு பால் அடிக்கல, 7 பாலுமா போட்டாங்க. ஒரு பால் கூட அடிக்கல. அவங்க என்ன ஃபெல்கான் என்ன பண்ணுறாங்க, இட்லி போடுறாங்க. ஃபாஸ்ட்டாக தூக்கி விட்டு போடுறாங்களா? இல்லை, அதுக்கப்புறம் நெஞ்சில் போய் அடிச்சு அப்படியே. அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கயிறு இழுக்கிற போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. மித்ரன் டீமில் யார் மித்து? உன் டீமில் கிறிஸ்மஸ் ட்ரீ, ஃபால்கான். உங்கள் 2 பேர் மட்டும்தானா? வின் ஆனது நீங்கள் தானா? ஏன்னா கிரிஞ்சு வந்து ஸ்னோமேன் வந்து கொஞ்சம் வீக்கு தான், கிரிஞ்சும் கொஞ்சம் வீக்கு தான். ஓகே, ஆனால் ஃபால்கான் என்னன்னு தெரியல, ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா தெரியல. அது அவ்வளோதாங்க. இவங்க எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இவருக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரியல. யாரு கிரிஞ்சுக்கா? எப்போ நான் வீடியோ எடுக்க போனால் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபேஸ். நெக்ஸ்ட் யார் என்ட்ரி கொடுக்குறது? ஹையர்மேன். எப்படி இதெல்லாம் எப்படிலாம் நடக்கிறாங்க தெரியல. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கம்மா. பார்த்துருக்கீங்களா? கம்பு வச்சு நடப்பாங்களே. நான் முன்னாடி இது என்ன பொய்க்கால் குதிரை என்ன சொல்லுவாங்க? பொய்க்கால் குதிரை தானே சொல்லுவாங்க நம்ம ஊரில். இது நீங்களும் ஆடி இருக்கீங்களா? பயம் தானே உங்களுக்கு? திருவிழா நடக்கும்ல, அந்த டைமில் இந்த மாதிரிலாம் ஆடுவாங்க. பட் நம்ம ஊர் சைடு கிடையாது. பிளேயர்ஸ்லாம் என்ட்ரி கொடுத்தாச்சுங்க. இது என்ன கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா தான்? ப்ராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்னோமேன், கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஜோக்கர் வந்துட்டாங்க. கிறிஸ்மஸோட ஜோக்கர். அவங்களும் நிறைய கேம் சொல்லி கொடுத்தாங்களா? அந்த ஹையர்மேன் வந்து நம்மளை ஹேண்ட்ஸ் அப் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வந்து கரெக்டாக டச் பண்ண
போலார் பியர். நெக்ஸ்ட் போலார் பியர் வந்தாச்சு. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. கிட்ஸுக்கு ரொம்ப 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 பிடிச்சதுங்க. அவங்க வந்ததுமே போயிட்டு ஹக் பண்ணி அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் அவங்க இப்படி சால் 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 அப்படின்னு சொன்னதுமே எனக்கு பீப்புள்னு தெரிஞ்சிருச்சு. அது நெக்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கான ஸ்நாக்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் என்ன இருந்தது அப்படின்னா ஒரு லேஸ் பாக்கெட், ஒரு ஜூஸ், ஒரு ஆரஞ்சு, ஒரு கிரசான், ஓகே, அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பாட்டில். அவ்வளோதான். இவங்க தான் ஜோக்கர். கிறிஸ்மஸ் ஜோக்கரும் பாண்டாவும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு இதை பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வந்து என்ன வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதை டெக்கரேட் பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை அடி மித்து பிஸ்கட் சாப்பிட்டீங்க? 2 2 3 only 2. மித்ரன் எவ்வளோ அழகாக அந்த நல்லா டிசைன் பண்ணிகிட்டு இருந்தவன் என்ன பண்ணான்னு தெரில. கொஞ்சம் நேரத்தில் நிறையா போட்டு க்ரீம் வந்து நம்ம தானே சாப்பிட போகிறோம், எக்ஸ்ட்ரா போட்டுக்கலான்ட்டு எக்ஸ்ட்ரா க்ரீமை போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இது ஒரு கேமுங்க. இது என்ன கேம் டி? பால் அடிக்கணும். ஃபஸ்ட்டு லைனாக வந்து பேட்டில். ஃபஸ்ட் லைனாக வந்து டம்ளர்லாம் அடுக்கி வச்சுருவாங்க. அடுக்கி இது வச்சுட்டு அதை வந்து பால் போட்டு அதை எல்லாத்தையும் உடைக்கணும். எல்லாம் உடைச்சிட்டா லாஸ்ட்டில் 2 இருந்தது. ஃபைனலாக 1 மட்டும் காலி பண்ணால் 1 பேலன்ஸ் அப்படியே இருந்தது, அடிக்க முடியல. என்ன உன்னோட சான்ஸ் முடிஞ்சிருச்சு. என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க? இதுக்கு கிஃப்ட்லாம் கிடையாது. இது வந்து அதான் சொல்கிறேன்ல, மித்ரனுக்கான வின்னானா என்னது ஃபன் கேம்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து வெல்கம் டான்ஸு. கிரிக்கெட் பிளேயர்லாம் வரதுக்கு முன்னாடி வெல்கம் டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரிகர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் மிச்சம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். கையில் என்னடி மித்து? சைன். யாரோட சைன் அது? அஹிஹான். கிரிக்கெட் பிளேயரா? சூப்பர் ரே. ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்களா? இல்லை. ஃபோட்டோஸ் எடுக்கல? இல்லை. அவ்வளோதாங்க. வெல்கம் டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
பிளேயர்லாம் உள்ளே வந்தாச்சுங்க. கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது. 6:30க்குன்னு சொன்னாங்க. கரெக்டாக 6:30க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க. And let's play! Before for the team, my name is Romo. இது மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஓகேங்க, அவ்வளோதாங்க வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.